நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் ஒயர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் யூஸிங் ஆம்பியர்ஸ் லா. அப்போ ஆம்பியரின் விதியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தி, அதாவது இன்ஃபைனைட் லென்த் முடிவிலா நீளம் கொண்ட ஒரு மின்னோட்டம் தாங்கிய கடத்தியில் இருக்கக்கூடிய காந்த புலத்தை மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் ஒயர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ கன்சிடர் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் கேரிங் கரண்ட் I அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கன்சிடர் பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னால் இதுதான் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லென்த் முடிவிலா நீளம் கொண்ட இதோட கரண்ட் வந்து ஐங்கிற கரண்ட் வந்து கரண்ட் கேரிங் த கண்டக்டர் இஸ் I அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க dB வெக்டார். ஓகே, அப்போது நமக்கு இது ஒரு சர்க்கிள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா O, அதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா R. ஓகே, கரண்டோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க I. சின்ஸ் ஒயர் இஸ் ஜாமெட்ரிக்கலி சிலிண்டர், அதாவது ஒயருங்கிறது நமக்கு சிலிண்டர் ஷேப் தான். இன் ஷேப் அண்ட் சிமெட்ரிக்கலி அபவுட் இட் ஆக்சிஸ் வி கன்ஸ்ட்ரக்ட் ஆம்பியரின் லூப் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்குலர் ஷேப். ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஒரு ஆம்பியரின் லூப். இந்த நம்ம இன்ஃபைனைட் லென்த் இருக்கக்கூடிய ஒயரு இதில் வந்து ஆம்பியர் லூப் ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதுதான். ஓகே, we construct ampere loop in the form a circular shape in a distance r from the center of the conductor. ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர்லேருந்து ஆர் ரேடியஸ்னு வச்சுக்கலாம், அந்த டிஸ்டன்ஸ் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஆம்பியரின் சர்க்யூட்டல் லாவுக்குள்ள ஃபார்முலா தெரியும். க்ளோஸ்டு இன்டெக்ரல் b வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. ஓகே, அப்போ இதில் டிஎல்ங்கிறது சார் லைன் எலமெண்ட் அலாங் த ஆம்பியரின் லூப். டிஎல்ங்கிறது ஆம்பியர் லூப். ஹென்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் வெக்டார் லைன் எலமெண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெக்டார் லைன் எலமெண்ட்டுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டயக்ராமில். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், இது இந்த யூனிட் வெக்டார் லைன் எலமெண்ட் இந்த இதுதான். ரெண்டு பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆங்கிள் பிட்வீன், அதாவது இந்த ஃபீல்டு வெக்டாருக்கும் லைன் எலமெண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாருக்கும் லைன் எலமெண்ட்டுக்கும் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆங்கிள் வந்து 0வாக தான் இருக்கும். ஓகே, நமக்கு தெரியும். அதாவது இது மேலே பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்டில் இருக்குது இந்த ஃபார்முலா b வெக்டார் டாட் dl வெக்டார். அப்போ டாட் ப்ராடக்ட்டில் வெக்டாரில் டாட் ப்ராடக்ட் நம்ம ஃபார்முலா தெரியும். a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ab காஸ் தீட்டான்னு படிச்சிருக்கோம். ab காஸ் தீட்டா. அப்போ அந்த ஃபார்முலா நம்ம இதை எப்படி எழுதலாம்? வெக்டார் ஃபார்மை ரிமூவ் பண்ணும்போது லைன் இன்டெக்ரல் c b dl cos தீட்டான்னு கிடைக்கும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. ஓகே, இந்த மாதிரி கிடைக்கும். வெக்டர் ஃபார்மை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக மேக்னிடியூட் எழுதியிருக்கோம். அப்போ பிடிஎல் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆங்கிள் வந்து 0ன்னு பார்த்தாச்சு. அப்போ ஆங்கிள் 0, அப்போ காஸ் 0வோட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். காஸ் 0 ஈக்குவல் டு 1. அப்போ அந்த காஸ் 0 வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு அடுத்து ஃபைனல் என்ன கிடைக்கும்னா பிடிஎல் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம காசோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது காஸ் 0 1. அப்போ ஃபைனலாக பிடிஎல் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு பிடிஎல் கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். வேர் I is the current enclosed by the ampere loop due to symmetry. The magnitude of the magnetic field is uniform over a ampere loop. We can take B out of integration. அப்போ நமக்கு P வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. யூனிஃபார்மாக இருக்கும். யூனிஃபார்ம்னா என்ன? அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ B வந்து கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் வந்து டேக்கன் அவுட் ஃப்ரம் த இன்டகிரேஷன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. தெரியா? இந்த கான்ஸ்டன்ட் நம்ம தனியாக எடுத்து தான் இன்டகிரல் பண்ணுவோம். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க டீட்டெயிலாக. ஓகே, அப்போ டிஎல்ங்கிறது நமக்கு அதாவது லென்த்து. அப்போ இந்த சர்க்குலர் லூப் தான் நம்ம ஆம்பியர் சர்க்குலர் லூப் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த சர்க்குலர் லூப்புக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? அதாவது சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ் பார்த்திங்கன்னா 2πr. அப்போ அந்த ஃபார்மெட்டை நம்ம
ஃபார்முலா கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம பாருங்கள் 0. அப்போ இனிஷியலாக இப்போ சர்க்கிளாக எடுத்துக்கிட்டால் ஆம்பியர் சர்க்யூட்டில் இப்போ ஸ்டார்டிங் வந்து 0 லென்த். இப்போ இது ஓவரால் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் 2πr. அப்போ நம்ம லிமிட் எப்படி எடுக்கிறோம் 0 to 2πr, 0 to 2πr. ஓகே, இப்போ லிமிட் 0 to 2πr. அப்போ dl இன்டெக்ரல் பண்ணும்போது நமக்கு L கிடைக்கும். அதாவது b லிமிட் 0 to 2πr dl is equal to mu naught I. நெக்ஸ்ட்டு dl இன்டெக்ரல் பண்ணும்போது L கிடைக்கும். எப்படி b இன்டெக்ரல் பண்ணியாச்சு. அப்போ L லிமிட் 0 to 2π r 0 to 2πr equal to mu naught I. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லுக்கு வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் b 2πr மைனஸ் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. லோயர் லிமிட் வந்து நமக்கு 0 ஈக்குவல் டு mu naught I naught கிடைக்கும். mu naught I. இதில் பாருங்கள், புக்கில் வந்து நமக்கு இந்த பிக்கு வந்து வெக்டார் கொடுத்துருக்காங்க. வெக்டார் வராது, நார்மல் மேக்னட் பி மட்டும்தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டாட் ப்ராடக்ட்டை பிரித்து எழுதியாச்சு. மேக்னிடியூட் பிடிஎல் காஸ் தீட்டான்னு எழுதி தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வெக்டார் சிம்பிள் வந்து வராது. பி வெறும் பி மட்டும்தான் வரும், பி வெக்டார்னு வராது. ஓகே, அதனால் அதில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் படிக்கும்போது. அப்போ b டாட் 2πr இன்ட்டு p டாட் 2πr இஸ் ஈக்குவல் டு mu naught I. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 2πr வந்து அந்த சைடு கொண்டு போக போகிறோம். 2πr அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும் டினாமினேட்டர் போயிடும். ஓகே, அப்போ b இஸ் ஈக்குவல் டு mu naught I டிவைடட் பை 2πr. b இஸ் ஈக்குவல் டு mu naught I டிவைடட் பை 2πr. இன் வெக்டார் ஃபார்ம் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ், வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி தான். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu நாட்ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஐங்கிறது கான்ஸ்டன்ட்டு, 2πr கான்ஸ்டன்ட். எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டி தான், இல்லை கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ நமக்கு வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது இதில் யூனிட் வெக்டார் நம்ம எழுதுவோம். அப்போ n கேப்புங்கிறது யூனிட் வெக்டார். வேர் n cap is the unit vector along the tangent to the Amperian loop. This perfectly agrees with the result obtained from the Biot-Savart law. நம்ம Biot-Savart law பார்த்துருக்கோம். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, this perfectly agrees with the result obtained from the Biot-Savart law. அதாவது Biot-Savart lawவிலேருந்து நமக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா கான்செப்டில் நமக்கு இருக்குது. ஓகே,